மாங்கனியும். புதிய கதை: மாணிக்கமும் அதிசய மாங்கனியும். பழங்காலத்தில் மாணிக்கம் என்ற ஒரு ஏழை விவசாயி வறண்டு போன தனது சிறிய நிலத்தை நம்பி வாழ்ந்து வந்தார். மழையின்மையால் பயிர் செய்ய முடியாமல் மனமுடைந்து காணப்பட்டார். ஒரு நாள் ஊருக்கு தெரியாத ஒரு சந்நியாசி மாணிக்கத்தின் குடிசைக்கு வந்தார். அவர் மாணிக்கத்தின் கஷ்டத்தை கண்டு ஒரு பச்சை நிற விசேஷ விதையை கொடுத்துவிட்டு சென்றார். இந்த விதை நீ நினைத்ததை விட அதிக பலனை தரும், ஆனால் உன் தேவைக்கு மேல் பேராசைப்படாதே என்று சந்நியாசி எச்சரித்தார். மாணிக்கம் அந்த விதையை தனது நிலத்தின் மையத்தில் நட்டார். மறுநாள் காலை அந்த சிறிய விதை மின்னல் வேகத்தில் வளர்ந்து ஒரே இரவில் ஆகாயத்தை தொடும் மிக பிரம்மாண்டமான மாமரமாக மாறியிருந்தது. அன்று முதல் அந்த மரம் வினாடிக்கு நூற்றுக்கணக்கான தித்திப்பான மாங்கனிகளை நிலத்தில் கொட்ட ஆரம்பித்தது. மாணிக்கம் அவற்றை சந்தையில் விற்று கிராமத்திலேயே பணக்காரரானார். கிராம மக்களும் அந்த மாம்பழங்களை சுவைத்து மகிழ்ந்தனர். ஆனால் அந்த மரம் பழங்களை கொட்டுவதை ஒருபோதும் நிறுத்தவில்லை. விரைவில் மாங்கனிகள் கிராமத்தின் வீதிகளையும் வீடுகளையும் கோவில்களையும் நிரப்பத் தொடங்கின. மாம்பழங்கள் பெருகி மக்கள் நடமாட முடியவில்லை. மேலும் அருகே இருந்த ஆற்றின் போக்கையும் அடைத்து வெள்ள அபாயத்தை ஏற்படுத்தின. தான் செய்த தவறை உணர்ந்த மாணிக்கம் அந்த மரத்தின் அருகில் சென்று சந்நியாசியின் எச்சரிக்கையை நினைத்து வருந்தினார். அப்போது அந்த மரத்தின் அடியில் ஒரு சிறிய பாத்திரத்தில் அமிர்த துளி விழுந்தது. மாணிக்கம் அதை எடுத்து மாம்பழ குவியல்கள் மீது தெளிக்க நொடிப்பொழுதில் அனைத்து மாங்கனிகளும் மறைந்து அவை மீண்டும் சுத்தமான வளமான மண்ணாக மாறின. மாயாஜாலம் முடிந்தது. அன்று முதல் மாணிக்கம் தனது தேவைக்கான கனிகளை மட்டுமே மரத்திலிருந்து பறித்து மற்றவற்றை தானமாக கொடுத்து பேராசை இல்லாமல் வாழ்ந்து தான் கற்றுக்கொண்ட பாடத்தை மற்றவர்களுக்கும் எடுத்துரைத்தார்.